பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் அலட்சியத்தால் அருமனை பகுதியில் உள்ள நெடுங்குளத்தில் ஆகாய தாமரை வளர்ந்து தண்ணீர் இன்றி காணப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை பகுதியில் உள்ள நெடுங்குளத்தை அப்பகுதி மக்கள் பயன்படுத்தி வந்தனர். தற்போது அக்குளம் தண்ணீரின்றி ஆகாய தாமரை மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளால் நிரம்பி காட்சியளிப்பதாக தெரிகிறது. மேலும் முறையான பராமரிப்பு இல்லாததால் மழை காலங்களில் சேமிக்கப்படும் நீரானது வீணாகி செல்வதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அருமனை பேரூராட்சி நிர்வாகத்திடமும் மாவட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடமும் பலமுறை புகார் அளித்தும் அவர்கள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பதி மாவட்டம் சந்திரகிரியில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் செயல்படும் கோழிப்பண்ணையால் கொசுக்கள் உற்பத்தியாகி நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சந்திரகிரி மண்டலம் சத்யசாய் நகரில் குடியிருப்புகளுக்கு நடுவே கோழிப்பண்ணை செயல்பட்டு வருவதாக தெரிகிறது. இதனால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதோடு கொசுக்கள் உற்பத்தியாகி நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து புகார் அளிக்கும் பட்சத்தில் கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது காவல் நிலையத்தில் பொய் புகார் அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து நோய் தாக்குதலில் இருந்து தங்களை மீட்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் வரிசையில் நிற்பவர்களை முந்திச் சென்று பெட்ரோல் நிரப்ப முயன்ற நபரை இளைஞர்கள் சிலர் தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் பெட்ரோல் நிலையத்தில் இளைஞர்கள் சிலர் பெட்ரோல் நிரப்ப வரிசையில் நின்றுள்ளனர். அப்போது அங்கு வந்த நபர் ஒருவர் வரிசையில் நிற்காமல் முந்தி சென்று பெட்ரோல் நிரப்ப முயன்றதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் அந்த நபரை தாக்கியுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. மயிலாடுதுறையில் அரசு பேருந்தின் பின்பக்க டயர் வெடித்த விபத்தில் பயணி ஒருவருக்கு கால் முறிவு ஏற்பட்டது. திருச்சிற்றம்பலம் கிராமத்தில் இருந்து மயிலாடுதுறை நோக்கி அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது பேருந்தின் பின்பக்க டயர் திடீரென பயங்கர சத்தத்துடன் வெடித்தது. இதில் பேருந்தின் இருக்கைக்கு கீழ் உள்ள பலகை உடைந்ததில் இருக்கையில் அமைந்திருந்த விஜி என்ற பெண்மணியின் காலில் பலகை பலமாக மோதி அவருக்கு கால் முறிவு ஏற்பட்டது. இதனையடுத்து அவர் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவையில் நாயை குச்சியால் குத்தி துன்புறுத்தி வட மாநிலத்தைச் சேர்ந்த இருவரை போலீசார் கைது செய்தனர். அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த பிரன்ஜில் பாய்டி ஆகிய இருவரும் கோவை சரவணம்பட்டியில் உள்ள குமரகுரு கல்லூரியில் வேலை செய்து வருகின்றனர். இந்நிலையில் கல்லூரி வளாகத்திற்குள் சுற்றித் திரிந்த நாய் ஒன்றை அவர்கள் விரட்டியுள்ளனர். அப்போது அங்கிருந்த குழிக்குள் நாய் பதுங்கிய நிலையில் அதனை குச்சியால் குத்தி விரட்ட முயன்றுள்ளனர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. இதுகுறித்து விலங்கியல் ஆர்வலர் ஒருவர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் பிரன்ஜில் பாய்டி ஆகிய இருவரையும் கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே அரசு மதுபான கூடத்திற்குள் புகுந்த 10 அடி நீளம் கொண்ட பாம்பை தீயணைப்புத் துறையினர் மீட்டு வனப்பகுதிக்குள் விட்டனர். பாரியூர் சாலையில் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கூடத்தில் மது பிரியர்கள் மது அருந்திக் கொண்டிருந்தனர். அப்போது சுமார் 10 அடி நீளமுள்ள பாம்பு ஒன்று மதுபான கூடத்திற்குள் புகுந்த நிலையில் அங்கிருந்தவர்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடினர். இதுகுறித்து அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மதுபான பெட்டிகளை அகற்றி அங்கிருந்து பாம்பை லாகமாக பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட்டனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் புதிய மேம்பாலம் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. விருதாச்சலம் புறவழி சாலையில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பாக 27 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்பாலம் அமைக்கும் பணி தொடங்கப்பட உள்ளது. இந்த நிலையில் விருதாச்சலம், கடலூர், திருச்சி, உளுந்தூர்பேட்டை சாலை பிரிக்கும் இடத்தில் மேம்பாலம் அமைப்பதற்கான முதற்கட்ட பணி தொடங்கப்பட்டது. இதையொட்டி சாலையின் தரம் குறித்தும் சாலையின் உயரம் குறித்தும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை விருதாச்சலம் உதவி கோட்ட பொறியாளர் கவிதா ஆய்வு மேற்கொண்டார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் நகைகள் சரிபார்க்கும் பணி துவங்கியுள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கடந்த 2005ஆம் ஆண்டு நகைகள் மதிப்பீடு செய்யப்பட்டது. இந்நிலையில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு நகைகள் சரிபார்க்கும் பணி துவங்கியுள்ளது.
இதில் 6 பேர் கொண்ட குழுவினர் 8வது நாளாக நகைகளை ஆய்வு செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மீண்டும் 12ஆம் தேதி முதல் நகைகள் சரிபார்க்க பணி நடைபெற இருப்பதாக அறநிலையத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் வையாவூர் மதுரா தர்மநாயகன் பட்டறை கிராமத்தில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் 23ஆம் ஆண்டு கூழ்வார்த்தல் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் அடுத்த வையாவூர் மதுரா தர்மநாயகன் பட்டறை கிராமத்தில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் 23ஆம் ஆண்டு கூழ்வார்த்தல் விழாவையொட்டி ஏராளமான பக்தர்கள் பால்குடத்துடன் ஊர்வலமாக சென்றனர். தொடர்ந்து பக்தர்கள் கொண்டு வந்த பாலால் அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞர் கைது செய்யப்பட்டார். காரைக்குடி பகுதியில் தொடர்ந்து கஞ்சா விற்பனை நடைபெற்று வருவதாக மாவட்ட எஸ்பி செந்தில்குமாருக்கு தகவல் கிடைத்தது. அவரின் உத்தரவின் பேரில் போதை தடுப்பு பிரிவு தனிப்பிரிவு போலீசார் மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் சோதனை மேற்கொண்டனர். இந்நிலையில் காரைக்குடி சத்யநகர் பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார் என்ற இளைஞர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து அவரிடம் இருந்து 200 கிராம் கஞ்சா மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் அருகே பொதுமக்கள் பயன்படுத்தும் குடிநீர் கிணற்றில் குப்பைகள் மற்றும் பாசிகள் சூழ்ந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மங்களம் ஊராட்சிக்குட்பட்ட மங்களம்புது கிராமத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். அப்பகுதி பொதுமக்கள் குடிநீருக்காக அதே பகுதியில் உள்ள பொது கிணறு ஒன்றை பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக இக்கிணறு மூடாமல் இருப்பதாக குப்பைகள் மற்றும் பாசிகள் சூழ்ந்துள்ளன. இதனால் பல்வேறு நோய்கள் ஏற்படும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. எனவே விரைவில் கிணற்றின் மேற்பகுதியில் மூடாப் அல்லது வலை அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி புற்றுக்கோவிலில் மாத வளர்பிறை சஷ்டி பூஜை சிறப்பாக நடைபெற்றது. கோவில்பட்டி வீரவாஞ்சி நகரில் சங்கரலிங்க சுவாமி சமேத சங்கரேஸ்வரி அம்பாள் புற்றுக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் மாத வளர்பிறை சஷ்டி பூஜையொட்டி கணபதி பூஜை, ஸ்தபன பூஜை, கலச பூஜை, யாகசால பூஜை, கணபதி கோபம் ஆகியவை நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத கல்யாண முருகனுக்கு மஞ்சள், பால், தேன், விபூதி, பன்னீர் உள்ளிட்ட 18 வகையான திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இனிப்பு பிரசாதமாக வழங்கப்பட்டது.